ரு கா. மூ என்ற எழுத்து முகுந்தரான திருமாலை குறிக்கும். நீ திருமாலை சொல்லும் போதே அவருடைய மார்பிலே இருக்கிற மகாலட்சுமியும் வருவா. ரூ என்ற எழுத்து ருத்ரனான சிவபெருமானை குறிக்கும். சிவபெருமானை சொல்லுகிற போதே அவன் பாகம் பிரியாதவளான பார்வதியும் வருவா. கா என்ற எழுத்து கமலோத்பவனாகிய பிரம்மாவை குறிக்கும். பிரம்மா வருகிற போதே அவர் நாக்கில் இருக்கிற சரஸ்வதி வருவா. இப்போ மூ என்ற எழுத்து திருமாலும் லட்சுமியும், ரூ என்ற எழுத்து சிவனும் பார்வதியும், கா என்ற எழுத்து பிரம்மாவும் சரஸ்வதியும். மூணையும் கூட்டினா அகர உகர மகரம் ஓம் என்ற பிரணவம். அந்த பிரணவத்தினுடைய வரி வடிவம் விநாயகர், ஒலி வடிவம் முருகன். பிள்ளையார பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போய் இந்த கையிலேருந்து கொண்டு போய் இப்படி இந்த கைக்கு உள்ள கொண்டு போய் கீழே கொண்டு வந்தா ஓ. அவர் கையில் வச்சிருக்கிற மோதகம் இம். அப்போ அந்த முருகா என்பது இத்தனை பேரை சொல்லுகிறது. அதனால நீங்க எந்த கோவிலுக்கு போனாலும் முருகாங்க